வணக்கம் மக்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நம்ம இன்றைக்கி ஊர் சுற்ற வெளியே கிளம்பியாச்சு. ஓகே, இந்த ட்ராம் ஸ்டேஷன் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வீட்டு பக்கத்துலேயே இருக்குது. வீட்டிலேருந்து ஒரு 2 நிமிஷம் நடந்து வந்தால் போதும். இங்கே நம்ம ட்ராம் ஏறிக்கலாம். ட்ராம் எத்தனை மணிக்கு வரும்னு தெரியல, ஸோ வெயிட் பண்ணுவோம். இதுதான் ட்ராம் ஸ்டாப்பிங்குங்க. இது வந்து ஒரு சின்ன ஸ்டாப்பிங், நம்ம ஊர் பஸ் ஸ்டாப் மாதிரி. இங்கே பாருங்கள், இதுதான் ட்ராமோட ட்ராக். ஆக்சுவலாக இது வந்து அப்படியே தார் ரோட்லேயே அப்படியே பதிச்சிருப்பாங்க. நம்ம ஊர் ட்ரெயின் ட்ராக் மாதிரி கல்லெல்லாம் போட்டு வச்சுருக்க மாட்டாங்க. இது அப்படியே தார் ரோட்லேயே போட்டிருப்பாங்க. இதுதான் ட்ராம் ஸ்டேஷனு. நம்ம போகிற ட்ராம் நம்பர் பார்த்திங்கன்னா 10. ஸோ 10ஆம் நம்பர் ட்ராமு. இங்கே பாருங்கள், உட்கார்றதுக்கு. இது ஆக்சுவலாக முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய பார்க். ஆக்சுவலாக எல்லாம் அப்படியே வாக்கிங் போய்கிட்டு இருக்காங்க. நம்ம 10ஆம் நம்பர் ட்ராம் எடுத்து போகணும். 10ஆம் நம்பர் ட்ராம்லேயே லாஸ்ட்டு ஸ்டாப்பு போகணுங்க. நம்ம இருக்கிற இடம் பேர் பார்த்திங்கன்னா கப்ரேரா. அதுலேருந்து அக்னெல்லி கேப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லாஸ்ட்டு ஸ்டாப்பு அங்கே வரைக்கும் போகணுங்க. ஸோ இந்த ட்ராம் வருது, நான் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள் ட்ராம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இங்கே வருது பாருங்கள், இதுதாங்க இந்த ஊர் ட்ராம். எவ்வளோ காமிக்கிறேன் எப்படி இருக்குது. காரு எல்லாமே அதில் தாங்க போகும். ஆக்சுவலாக அந்த அதே ஒரே ரோட்டில் தான் போகும். ட்ரெயின் ஃபுல்லாக எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இதுதாங்க ட்ரெயினில் சீட்டு எப்படி இருக்குன்னு பாருங்கள். சின்ன ட்ரெயின் தான். நம்ம ஊரில் வந்து ஒரு பெட்டி இருக்குல்ல, அந்த மாதிரி தான் இருக்கும். பட் எப்படி இருக்குன்னு பாருங்கள். இதுதாங்க ஆக்சுவலாக நீங்கள் வந்து கார்டெல்லாம் வச்சுருந்தீங்கன்னா இங்கே தான் வந்து வேலிடேட் பண்ணணும் அந்த டிக்கெட்டை வந்து. ஆமாம், இது வந்து மிஷினு எல்லா வண்டியிலையும் இருக்கும். எல்லா வண்டியிலையும் இருக்கும் மிஷின். ஏறின உடனே என்ன பண்ணணும், நீங்கள் வந்து வேலிடேட் பண்ணணும். இல்லாட்டி செக்கிங் வரும்போது அவ்வளோதான், ட்ரெயின் முடிஞ்சிச்சு. இதோட லாஸ்ட்டு இதுதான். ட்ரெயின் வந்து ரொம்ப பெருசாக இருக்காது. ஒரே ஒரு நம்ம ஊரில் ஒரே ஒரு கோச் இருக்குது, அந்த மாதிரி தான் இருக்கும். அவ்வளோதான் சைஸ். பட்டு இது வந்து சிட்டிக்குள்ளே ஓட்டுறதுனால ரொம்ப ஸ்பீடாலாம் போகாது, நார்மலாக ஸ்பீடில் தான் போகும். ஆனால் அங்கங்கே போகும். ஒரு 7 கிலோமீட்டர்
மிராஃபியோரி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளான் இருக்குது. இதை வந்து நம்ம தனியாக அன்னி ஒரு நாளைக்கு பார்க்கலாங்க டீட்டெயிலாக. இது வந்து பார்த்திங்கன்னா இது பழைய பிளான்ட்டு, அதே மாதிரி மிகப்பெரிய பிளான்ட் இது யூரோப்லேயே. இந்த முன்னாடி காலத்தில் இப்போ ரொம்ப பிளான்ட் போட்டாங்க. நான் இதை வந்து உங்களுக்கு ஒரு நாள் காமிக்கிறேன். நம்ம வர வேண்டிய இறங்க வேண்டிய ஸ்டாப் வந்துருச்சுங்க. நம்ம இறங்கிடுவோம். இதை வந்து ப்ரெஸ் பண்ணிக்கணும். ப்ரெஸ் பண்ணிங்கன்னா வண்டி வந்து ஸ்டாப் ஆகும். இந்த இடத்துல அதை ரெடி பண்ணுறது. அப்போ தான் டிரைவர் வந்து ஸ்டாப் பண்ணுவார், இல்லைன்னா ஸ்டாப் பண்ணாமல் போயிடுவார் சில டயத்தில். நம்ம இறங்க வேண்டிய இடம் வந்துருச்சுங்க, இறங்கிடுவோம். ஓகேங்க. பாருங்க இந்த ட்ரெயின் எப்படி போகுதுன்னு. அப்படியே தரையிலேயே போகுதான். சின்ன ட்ரெயின் கிளம்பிடுச்சு. ஓகேங்க. நமக்கு வந்து பஸ்ஸுக்கு வெயிட் பண்ணணும். பஸ்ஸு எங்கே வரும்னு தெரியலையேங்க. ஓகே, இந்த அங்கே ஒரு பஸ் ஸ்டாப் இருக்குது, அங்கே போய் பார்ப்போம். தெரியுதாங்க, இதாங்க ஃபியட்டோட பழைய பிளான்டு மிராஃபியோரி அப்படின்னு இந்த இடத்துக்கு பேர். ஸோ இது ஒரு சின்ன ஒரு ஏரியா மாதிரிங்க வந்து. இதை நம்ம இன்னும் ஒரு நாளைக்கு டீட்டெயிலாக பார்ப்போம். நம்ம அங்கே போவோம். பஸ் எங்கே போய் யாருன்னு தெரியலையேங்க. ஓகே, பாஸ் பண்ணி நம்ம 41 பஸ் ஏறதுக்கு அந்த சைடு போகணும்னு நினைக்கிறேங்க. இல்லை இங்கே போய் பார்ப்போம். இங்கே ஒரு பஸ் ஸ்டாண்ட் இருக்குங்க, லோக்கல் பஸ் ஸ்டாண்ட். இந்த பஸ் ஸ்டாண்டில் போய் பார்ப்போம் பஸ் இருக்கா அப்படின்ட்டு. இங்கே பாருங்கள், இங்கே தாங்க ட்ரெயின் வந்து, அந்த ட்ரெயின் வந்து திரும்புகிற இடங்க. இது இந்த பஸ் ஸ்டாப் மாதிரி. இதுதான் லாஸ்ட்டு, நம்ம வந்த ட்ராமோட லாஸ்ட்டு ஸ்டேஷனு. உங்களுக்கு தெரியும் பாருங்கள். இங்கே தான் வந்து திரும்பும். ஒரு சர்க்கிள் மாதிரி போட்டிருப்பாங்க. இப்படி கூடி வருங்க. இங்கே பார்த்தீங்கன்னா இப்படி ஒரு சர்க்கிள் மாதிரி இருக்குங்க. இப்படி கூடி இப்படி சுற்றி வரும். உங்களுக்கு தெரியுதா? இப்போ நம்ம அப்படி கூடி போவோம். இப்படியே வந்தீங்கன்னா இந்த க்ரீன் கலர் பில்டிங் இருக்குல்ல, இந்த பில்டிங்க்கு பின்னாடி கூடி வருங்க சர்க்கிள் மாதிரி. இங்கே தான் ட்ரெயினை வந்து திருப்புவாங்க. அந்த ட்ராமை வந்து, அது ட்ரெயின் இல்லைங்க, அதுக்கு பேர் ட்ராம். என்னங்க சுற்றி சுற்றி இது வந்து இன்னொரு ரூட்டுன்னு நினைக்கிறேங்க. ஆமாம், இது வந்து வேற ஒரு ரூட்டு. இந்த ட்ராம் கிளம்பி போகுது. என்னங்க நம்ம பஸ்ஸே காணும். இதாங்க 41. லைட்டு சரியாகவே இல்லைங்க, ஒழுங்காக தெரிய மாட்டேங்குது. 41 ஸ்டாப்புக்கு வந்தாச்சுங்க. ஆனால் பஸ்ஸை தான் காணும். நான் சொன்னலைங்க மிராஃபியோரி ஃபியட் பிளான்ட்டு, அங்கே ஆரம்பிச்சுடுங்க. இனியும் போய்கிட்டே இருக்குது பாருங்கள். இதுக்கு ஒரு முடிவே கிடையாதுங்க. இனி ஒரு ட்ரெயினே வந்துருச்சுங்க நம்ம வந்த ரூட்டில் இருந்து. ஆனால் பஸ்ஸை தான் காணும். 41. ஓகே, வெயிட் பண்ணுவோம் கொஞ்சம் நேரம். வர்ற வரைக்கும். இந்த ட்ரெயின் வந்துச்சு, நம்ம வந்த ட்ரெயின் கிளம்பி போகுது பாருங்கள். பஸ்ஸு வந்துருச்சுன்னு நினைக்கிறேங்க. ஆமாங்க, இந்த பஸ்ஸு தான் நினைக்கிறேன். 41. ஆமாங்க, இந்த பஸ்ஸு தாங்க கரெக்டாக வந்துருச்சு.